ஒரு காலத்துல கடல் கடந்து கப்பல்ல போறவங்கள பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்படி கப்பல்ல போறதே அவ்வளோ ஆபத்தான ஒன்றா இருக்கும்போது தன்னோட 13வது வயசுலேயே கடல் கடந்து நீச்சல் அடிச்சு போய் உலக சாதனை செஞ்சு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பெருமையாக இருந்த குற்றாலீஸ்வரன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குற்றாலீஸ்வரன் ரமேஷ் சிவகாமிக்கு நவம்பர் 8, 1981 பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் ஈரோடு. பிறந்த ஒரு மாதத்துலேயே சென்னைக்கு குடும்பத்தோடு வந்துட்டாங்க. இவரோட அப்பா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருந்திருக்காரு. குற்றாலீஸ்வரன் படித்தது கோபாலபுரமில் இருக்கிற டிஏவி ஸ்கூலில் தான். அதுக்கப்புறம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷனை அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸில் பண்ணியிருக்காரு. குற்றாலீஸ்வரன் தன்னோட 7வது வயசுலேயே ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நடந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச்சில் 6th பிளேஸ் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் தன்னோட 10வது வயசில் கடலில் 5 கிலோமீட்டர் நீச்சல் அடிக்கிற காம்படிஷனில் கலந்துக்கிட்டாரு. சின்ன வயசுலேயே இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட ஒரே ஆள் இவர் தான். இதுதான் இவரோட ஸ்விம்மிங் கரியருக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீச்சல் அடிக்கிறதுக்கு கடல் தான் சரியான இடம்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஏப்ரல் 1994 இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கிற பால்க் ஸ்ட்ரெயிட்டை நீந்தி கடந்து புதிய சாதனை படைச்சாரு குற்றாலீஸ்வரன். இதே வருஷம் ஆங்கிலேயர்களை விரட்டி சுதந்திரம் பெற்ற நாளான ஆகஸ்ட் 15 இங்கிலாந்து பிரான்ஸுக்கு இடையில இருக்கிற இங்கிலீஷ் கால்வாயை நீந்தி இன்னொரு சாதனையை படைச்சாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, இட்டாலின்னு ஒரே வருஷத்தில் 6 கால்வாய்களை நீந்தி மிகார் சென்னுங்கிறவரோட 30 வருட சாதனையை முறியடிச்சு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிச்சாரு. வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் உலகத்தில் நடக்கிற பல ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாரு குற்றாலீஸ்வரன். ஏசியாவில் இருந்து ஸ்விம்மிங் வேர்ல்டு சீரீஸ்க்கு செலக்ட் ஆன ஒரே ஆள் இவர் மட்டும்தான். சுவிட்சர்லாண்டில் நடந்த ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு மெடலையும் வாங்கினார். இதுக்காக 1996 இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு அர்ஜுனா அவார்டை கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க. இப்படி பல உலக சாதனைகளை செஞ்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தன இவர் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாரு. குற்றாலீஸ்வரன் பல சாதனைகளை படைச்சாலும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டு மோகங்களால் அவருக்கு சரியான ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல. அதனால் பல காம்படிஷனில் கலந்துக்க முடியாமல் போய் அவரோட கனவுகளும் மறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் தன்னோட கனவுகளை மண்ணாக்கி தன்னோட கரியரை ஸ்டடீஸ் பக்கம் திருப்பினாரு குற்றாலீஸ்வரன். இப்போ இன்டெல் கம்பெனியில் ஹார்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு வராரு. என்னோட பேர் மக்கள் மனசில் இப்போயும் இருக்குது. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்பான்சர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் அப்போ இருந்திருந்தா நானும் இன்னும் கொஞ்சம் சாதிச்சிருப்பேன்னு ஏக்கத்தோடு சொல்கிறாரு குற்றாலீஸ்வரன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.